வருஷம் சுதந்திரம் முடிஞ்சு 70வது ஆண்டு சுதந்திர தினத்தில் காலடி எடுத்து வைத்துள்ளோம். இந்த சுதந்திரம் நமக்கு சும்மா கிடைக்கவில்லை. பல ரத்தம் சிந்தி உயிர் நீத்து நமக்கு வாங்கி தந்த சுதந்திரம். நாளைய தலைவர்களாக வரக்கூடிய நீங்கள் நம் நாட்டு ஒற்றுமைக்காக பாடுபட வேண்டும். நல்லா படித்து பெரிய ஆளுகளாக ஆகி இந்த பள்ளிக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் பெருமை சேர்க்க வேண்டும். இன்னும் பள்ளிக்கு This day reminds us great sacrifices of our leaders. This day reminds mother and motherland are like to eyes for us. It is our duty to save our country. It is our responsibility to maintain peace and clean environment of our Bharata Mata. Thank you. Happy Independence Day. அனைவருக்கும் வணக்கம். கொடி காத்த குமரன் நம்ம தாய்நாடான இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் அடைந்தது. நாடு விடுதலை பெறுவதற்கு காந்தியடிகள், நேதாஜி, பகத்சிங், வாஞ்சிநாதன் போன்ற எண்ணற்ற தலைவர்கள் போராடி தங்கள் உயிரை நீத்தார்கள். அவற்றில் குறிப்பிடத்தக்கவர் திருப்பூர் குமரன். இவரது இயற்பெயர் குமாரசாமி. 1904ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 4ஆம் நாச்சிமுத்து கருப்பாய் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் குமாரசாமி. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை அவரது ஊராகும். திருப்பூர் குமரன் கடவுள் மீதும் திருவள்ளுவர் மீதும் காந்தியடிகள் மீது எல்லையற்ற பற்று கொண்டு இருந்தார். கத்தியின்றி ரத்தமின்றி அறவழியில் செய்த காந்தியடிகளின் போராட்டம் குமாரசாமியை ஈர்த்தது. தானும் அறவழியில் போராட கதராடை உடுத்தி கொண்டார். காந்தியடிகளின் விடுதலை போராட்டம் தீவிரமடைந்தது. நாடு முழுவதும் போராட்டம் பரவியது. குமரன் திருப்புழு கையில் மூவண்ண கொடியை பிடித்தவாறு போராட்டத்தில் கலந்து கொண்டார். காவலர்கள் மூவண்ண கொடியை கீழே போடுமாறு கூறினர். அஞ்சா நெஞ்சன் குமாரசாமி, என் உயிரே போனாலும் நான் கொடியை மண்ணில் விழ மாட்டேன் என்றார். தன் கைகளை உயர்த்தி வந்தே மாதரம் என்று முழங்கினார். அடிபட்டு மண்ணில் வீழ்ந்தும் கூட கொடியை மண்ணில் விழாமல் காத்தார். கொடிக்காக தன் உயிரையும் நீத்தார். பாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தை நாமும் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த ப்ரேயர் நடக்கும்போது 163 மாணவர்கள் மத்தியில் ரோஸ்லின் மேரியினுடைய குரல் மட்டும் எப்பயுமே தனியாக கேட்கும். அது கடவுள்